இது நீதிபதி உடனடியாக பார்த்து ஆர்சிக்கு அனுப்பணும்னு அவர் சொல்ல முடியாது. ஆர்சிக்கு அனுப்பணுமா இதுவா இல்லையான்னு அவர் நீதிபதி இன்னும் படம் பார்க்கவே இல்லை இல்லையா? படமே பார்க்காத பொழுது இது யூ சர்டிஃபிகேட்டா, யூஏ சர்டிஃபிகேட்டா, ஏ சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஆர்சிக்கு அனுப்பணும், ஆர்சிக்கு அவங்க எதுக்காக அனுப்பணும்னு சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் அதை சிபிஎஸ்சியுடைய அவங்களுடைய நெறிமுறைகளில் தலையிடுற மாதிரி தான் இருக்கும் அனாவசியமாக. தவிர இவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த தயாரிப்பாளர் அந்த ஹோம் மினிஸ்ட்ரியில் என்ஓசி வாங்கி கொடுப்பாம இருந்துட்டாருங்கிறது இந்த மாதிரி தானே பேச்சுக்கள் வந்தது. இப்போ நாம எல்லாருமே பேசுறது தயாரிப்பாளர் என்ன சொல்றாரோ அதை பேசுறோம், இல்லைன்னு சொன்னா சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்களோ அதை பேசுறோம். ஆனா நாம யாருமே படம் பார்க்கல, ஜட்ஜும் படம் பார்க்கல. விஜய் மட்டும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இதை வச்சுக்கிட்டு நாம எல்லாமே சொல்ல முடியாது. அதே சமயம் உடனடியா நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இப்போ ஆர்சிக்கு ஒரு 10 படம் வெயிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, 11வது படமா தான் இதை பார்க்க முடியும் இல்லையா? உடனே எல்லாத்தையும் நகர்த்திட்டு இதை ஃபர்ஸ்ட் படமா மாத்துறதுக்கு அது என்ன தக்கல் சிஸ்டத்துல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதையும் கவனிக்க வேண்டும். ஒரு படம் தாமதமாகுது, இதனால நஷ்டம் ஆயிடும், நான் இவ்வளோ பெரிய படம்னா அப்போ 2 வருஷம் ஒரு படத்துக்காக உழைக்கிறவங்க ஒரு சென்சார் போர்டுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி போக முடியாதா? அது என்ன திண்டிவனம் டோல்கேட் மாதிரி நினைச்சு நான் உள்ள போனா உடனே காசு கட்டிட்டா உடனே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிற மனோபாவத்துக்கு இந்த முறை சரியான ஒரு பதிலடி அந்த சிபிஎஃப்சியோடைய நிர்வாகம் கொடுத்திருக்கிறது. இதை அரசியலாக்க பார்க்கறது தயாரிப்பாளர் தரப்பில் உள்ள கதாநாயகனே தவிர வேற யாருமே இல்லை. அந்த தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு 10 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல. இதனால இது ஒரு அனுதாபம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக பார்த்தா அது பெருசா பலிக்காது. படம் என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரும்னு தெரியும். ஆர்கே செல்வமணியோட குற்றப்பத்திரிக்கை 12 வருஷம் வெளில வரல. என்ன பண்ண முடிஞ்சது? ஜனங்க சாப்பிடாத போயிட்டாங்களா, தூங்காத போயிட்டாங்களா? எல்லாம் நடந்துட்டு தானே இருந்தது. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அதுல ஈடுபட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தான் தொழிலே தவிர ஜனங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. என்ன ரேஷன் அரிசியை நிறுத்திட்டாங்களா எல்லா ஜனங்களும் கொந்தளிச்சு போறதுக்கு? நான் ஜனநாயகம் என்ன இந்த மாதம் வராட்டா அடுத்த மாதம் வரப்போகுது, இல்லைன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது, அவ்வளவு தானே. இதுல என்ன இருக்கு? ஜனநாயகம் வரலன்னா வேற பழைய படத்தை ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க அவளோட ரசிகர்கள். அதனால இதை பெருசா எடுத்துக்க முடியாது. பட் ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. உடனடியாக நீங்க பார்த்து பண்ணணும்னு சொல்ல முடியாது. மீண்டும் அவர் தனி நீதிபதிக்கே மாற்றிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். தனி நீதிபதிக்கு மாற்றினாலும் யாருக்கு மாற்றினாலும் சிபிஎஸ் என்ற அமைப்பினுடைய அந்த அந்த சிஸ்டம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அந்த ஃபார்மேட்டை கொடுக்காத வரைக்கும் சிபிஎஸ்சி தான் டிசைட் பண்ணணும். ஓகே திரு எஸ்வி சேகர், ப்ரொசீஜர் என்ன? இப்போ தனி நீதிபதி இப்போ தணிக்கை சான்றுக்கு நீங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்பலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா நடைமுறை என்னவா இருக்கும்? உத்தரவு பிறப்பிக்க முடியாது சார் அவர் மறு ஆய்வுக்கு. அப்படியே மறு ஆய்வுக்கு பண்ணணும்னு சொன்னா கூட அந்த மறுவாய்வு நீங்கள் திருப்பியும் ஸ்கிரிப்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும், திருப்பி இது பண்ணணும். 10 பேர் முதல்ல 4 பேர் பார்த்தாங்க, இப்போ ஆஃபீஸரோட 5 பேர் பார்த்தாங்க. இப்போ 10 பேர் ப்ளஸ் ஆர்சி கமிட்டி சேர்மனோட சேர்ந்து பார்க்கும்போது 11 பேர் பார்ப்பாங்க. 11 பேர் பார்க்கக்கூடியதுக்கு அந்த 11 பேர் அவைலபிளாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த ரீஜனல் சேர்பர்சன் அவைலபிளாக இருக்கணும். அவங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் அவைலபிளாக இல்லைன்னா ஆந்திரா இல்லை கர்நாடகாவில் இருக்கிற ஆர்சி யார் போர்டு மெம்பரோ அந்த போர்டு மெம்பரை வர சொல்லி அவங்க அவைலபிலிட்டிக்கு தான் படம் பார்க்க முடியும். தவிர அவங்க என்ஓசி வாங்கி கொடுக்கல அப்படின்னா என்ஓசி வாங்கி கொடுக்காத வரைக்கும் இதை அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. என்ஓசிங்கிறது கவர்மெண்ட் ப்ரொசீஜர் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஆரம்பத்திலேருந்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்க இராணுவ சம்பந்தப்பட்ட இராணுவ உடைகள் மெடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ஓசி ஹோம் மினிஸ்ட்ரியில் வாங்கலைங்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டது. அது உண்மைன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்குற வரைக்கும் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு ஷாட்ல குறுக்க ஒரு நாய் போச்சு மாடு போச்சுன்னா கூட அனிமல் வெல்ஃபேர் போர்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்காத நீங்க அந்த படத்தை நீங்க அவங்க பார்க்கவே மாட்டாங்களே. இது பார்த்து எப்படி பார்த்தாங்க, இல்லை அந்த எப்படி அந்த தப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அடுத்தது கம்ப்ளைண்ட். பட் யாரோ ஒருத்தர்
நோ என்ட்ரியில் போயிட்டாருங்கிறதுனால எல்லாருமே நான் நோ என்ட்ரியில் போவேன்னு அடம் பிடிக்க முடியாது. எப்போதுமே சிபிஎஃப்சியில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் அந்த படத்தில் அந்த காட்சியை விட்டீங்களே, இந்த படத்தில் ஏன் இந்த காட்சியை விடலன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது யாருக்கும். ஏனென்றால் அது வேற கதை, இது வேற கதை. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. திரு எஸ்வி அதை சேகர் புரிஞ்சு திரு எஸ்வி சேகர் நீங்க குறிப்பிட்டீங்க செல்வமணி அவருடைய படம் வந்து ஒரு படம் வந்து 12 வருஷமா வெளியே ஆகல அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்ற மாதிரி ஆமா, பார்த்தா இப்போ குற்றப்பத்திரிகை. இப்போ ஜனநாயகன் படம் அப்படின்றது தொடர்ந்து நீதிமன்றத்தில் இப்போ வழக்கில் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்றப்போ இந்த வழக்கு அப்படின்றது எப்போ முடிய வாய்ப்பு இருக்கு? ஏங்க, எந்த வழக்கு எப்போ முடியும்னு இந்தியாவில் எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஏதோ 10,000 கோடி வழக்கு இருக்கு, 10,000 கோடி வழக்கு இருக்கு, 1 கோடி வழக்கு இருக்குன்னு என்னென்னமோ பத்திரிகையில் வந்துக்கிட்டு தானே இருக்கு. வக்கீல்கள் வாய்தா வாங்காத வரைக்கும் எல்லா வழக்கும் டக்கு டக்குன்னு முடியும். இல்லையா வெளிநாடு மாதிரி எந்த வழக்காக இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு சட்டம் வந்தால் தான் முடியும். அது வரைக்கும் நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 வழக்குகள் 500 வழக்குகள் ஒரு விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது ஜட்ஜஸ் என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது. தவிர இதோடைய பிரச்சனை எப்படியா இருந்தாலும் ஜூன் மாதத்துக்குள்ளே சால்வ் ஆயிடும். நன்றி திரு எஸ்வி சேகர். இணைப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி.